ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3D தான் ப்ளே பண்ண போகிறோம். இதை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவோமா? ஓகே ஸ்டார்ட். என்ன காய்ஸ், நம்ம ஆரம்பிக்கும் போதே அழுதுகிட்டு போகிறேன்னு கேட்குறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி தான் காய்ஸ் புதுசாக கார் வாங்கியிருந்தேன். நான் கொஞ்சம் ஸ்பீடாக போனதுனால போலீஸ் என்கிட்டேருந்து காரை பிடுங்கிட்டாங்க. நான் இப்போ என்ன தான் பண்ண போகிறேனோ, ஏற்கனவே கஷ்டப்பட்டு வாங்கினேன் அந்த காரு. நீங்களே பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம காசு சேர்த்து வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னு கேட்குறீங்க? நம்மளுக்கு காசு, நம்ம கார் புது கார் வாங்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அது காசு சேர்த்து வச்சாச்சு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். க்ரிங் 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 க்ரிங். என்ன ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு கேட்கு? ஓ, நம்ம ஃபோன் தான் அடிக்குதா? இந்த ஏர்போர்ட்டில் கார் வந்திருக்குடா. ஓகே, இந்த வரேன். இந்த சொல்லி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்டு என்ன சொன்னோம்னா, நம்ம புதுசாக ஏர்போர்ட்டில் கார் விற்றுக்கிட்டு இருக்காங்களாம். அங்கே ரொம்ப காசு கம்மியாக வைக்காங்களாம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க காசுக்கு இவ்வளோ தான் வாங்க முடியும். சரி, நம்ம ஒரு நல்ல காராக பார்த்து வாங்கிட்டு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளம்புவோம். ஆரம்பிடா. டேன் டேன் டேன். நம்ம சீக்கிரம் போய் வாங்கிட்டு வரோம். கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஃப்ரெண்ட்ஸ் ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துட்டோம். மெதுவா. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள் காரில் நிற்கி. அங்கே பின்னாடி தான் அங்கே நிற்போம். நம்ம இப்போ இறங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அந்த நிற்காங்க பாருங்கள். உங்களை இப்போ போய் காமி. யாருடா நீ? உனக்கு என்ன வேணும்? சார், எங்களுக்கு ஒரு புது கார் வாங்கணும் சார். ஓ அப்படியே, இங்கேருந்து ஏதாவது ஒரு காரை பாருங்க. சரி சார். ரொம்ப மொரட்டான ஆளாக இருப்பார் போல். வாய்ஸை கேட்டிங்களா? இதில் உங்களுக்கு என்ன கலர் கார் பிடிச்சிருக்கு? எனக்கு இந்த ரெட்டு ஒயிட்டு நல்லால, ப்ளூ நல்லால, ரெட்டு நல்லால. இது நல்லா இருக்கு சார். இந்த கார் எவ்வளோன்னு சொல்லுங்கள். இதுவா? இது ஜஸ்ட்டு 2 lakhs. என்னது 2 லட்சமா? ஐயோ, நம்மக்கிட்ட இருக்கிறதே கம்மியாக தான் இருக்குது. என்ன பண்ண? கம்மியாக 1 லட்சம் தான் இருக்குது. வாங்கிடுதீங்களா? தம்பி, அதெல்லாம் வாங்க முடியாது தம்பி. ஒழுங்காக 1 லட்சத்தை தேடிட்டு வந்தா. ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்டே இப்படி சொல்லுவோம் நான் நினச்சி பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வாட்டி கேட்டு பார்ப்போம். தாங்களேன். தம்பி, ஓடி போடுறா நீ. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அவமானப்படுத்திட்டான். இப்போ நம்ம இவனை போட்டு தான் இருக்கேன்னா, உன்னை நான் போட்டு தலவா இல்லை எப்படி? சார் வேண்டாம் சார். சாரி சார். நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் சார். இந்த காரை எடுத்துக்கோங்க. அந்த பயம் இருக்கணும். நம்மளுக்கு கார் வந்துட்டு காரு தாவி கொடுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிளம்புமா? போலீஸ்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லி. பின்னாடியே வருவியோ நீ? போட்டு தள்ளிட்டு தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இவனை போட்டுருவோமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரே போட்டு நீ போலீஸ்கிட்ட சொல்லுவ. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் ஊருக்குள்ளே மாஸ்க் கட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கார் ஓட்ட சூப்பராக இருக்கே. இதை வச்சுக்கிட்டு நான் இப்போ எவ்வளோ ஸ்பீடாக போகிறேன் பாருங்கள். கிளம்புடா ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே ஏற்றுங்கோ. ஐயோ, போச்சு. சார், இவன் தான் சார். கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஏர்போர்ட்டில் இருக்க ஒருத்தனை அடித்து கொண்டுட்டா சார். பொத்து தம்பி. என்ன சார்? ஒன்றும் இல்லை சார். நான் இங்கே இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் தான் சார் வந்தேன்.
அவரை எதுக்கு நீங்கள் பார்க்கணுங்க? சார் ஒன்றும் இல்லை சார், என் ஃப்ரெண்டு சார் பார்த்துட்டு போகலான்னு இருந்தேன். ஓ ஃப்ரெண்டுன்னா நீ என்கிட்ட கேட்காமே பார்க்க வருவியோ? நீ கிளம்பிடு போய். சார் சரி சார். இது எங்கே போய் இந்த காரை அடிச்சுட்டு வந்த சார்? அது ஒன்றும் இல்லை சார். ஏ ஏ போலீஸே, போலீஸ் திரும்புங்க போலீஸ். ரைட் விங்கு எடா திரும்புடா. நம்மளோட போலீஸ் ஸ்டேஷன் காம்பவுண்டை இடிச்சிட்டு தான் இங்கே வந்திருக்கான். அதனால நான் சவுண்டு பார்த்தேன், அது காதை வச்சு கேட்டேன். அப்படியா? உன் காரை நான் இப்போவே அரெஸ்ட் பண்ணி வைக்க போகிறேன். சார் 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 விட்டுருங்க சார், பாவம் சார் என் காரு, ப்ளீஸ் சார். அதெல்லாம் விட முடியாது. அப்புறம் எங்கள் காம்பவுண்டுக்கு காசு தருவியா நீ? சார் எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கள் சார். புது கார் சார், எனக்கு தெரியாது. அப்போ நீ எங்களுக்கு ஒரு 50,00,000 ரூபா கொண்டு வந்துரு, நாங்கள் சரி பண்ணிக்கிட்டோம். சார் அவ்வளோ காசுக்கு நான் எங்கே சார் போவேன்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. உன் கார் வேணா போயிட்டு வா. சார் இப்படி பண்ணிட்டீங்களா சார்? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏதாவது ஒரு வழி பண்ணலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஏன் சார் அழுதுகிட்டே இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, இந்த போலீஸ் ஸ்டேஷனில் என் கார் வாங்கி வச்சுட்டாங்க. ஓ, அதுக்கு இப்போ எப்படி நீங்கள் வெளியே எடுக்கலான் இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, 50,00,000 ரூபா கொடுக்க சொல்லுதாங்க. அதனால தான் நான் எப்படி கொண்டு வரேன்னு பார்த்துட்ருக்கேன். சார் பேசாமல் மேலே நான் ஒரு காம்படிஷன் வச்சுருக்கேன், அதில் சேர்ந்தீங்கன்னா நான் உங்களுக்கு 50,00,000 ரூபா தரேன். அப்படியா? ஆனால் அது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு தெரிலையே. அவ்வளோ ஹைட்டு இருக்காது. வரீங்களா? சரி நான் வரேன், எங்களை கூப்பிட்டு போங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் போய் இருங்க. நைட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தானே அங்கே வந்துடுவீங்க. அப்படியா? சரி. ஆமாம், அங்கே போய் எவ்வளோ நேரம் ஆகும்? ஒன்றும் இல்லை, நீங்கள் நைட்டு கிளம்புனீங்கன்னா காலையில் வந்துடலாம். அப்படியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் நைட் ஆயிடுச்சு, நம்ம ஒரு தூக்கத்தை போட்டுட்டோம். இங்கே தானே அவங்க கார் வரும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படினாலும் அங்கே போது நாளைக்கு காலையில் ஆயிரும். அதனால் நம்ம இந்த இடத்துலேருந்து இப்போ மறைஞ்சி போயிடுவோம். காலையில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ சவுண்டு கேட்கு, உங்களுக்கு கேட்குதான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துருச்சோம். இதான் அந்த இடம், பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு. நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கேன். யா, இவ்வளோ பெருசு ஹைட்டில் இருக்குது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்க இடத்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஹைட் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீழே போய் பார்ப்போம். இவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஹைட்டில் இருந்தால் இப்போ நம்ம கீழே போக போகிறோம். இவ்வளோ ஹைட் போகுது ஃப்ரெண்ட்ஸ், போய்கிட்டே இருக்குது. நம்ம வீட்டுக்கிட்ட லேண்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கிட்ட தான் இது லேண்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நிமிஷம், இது நம்ம ஊர் ரோடு மாதிரி இல்லையே. ஆனால் இது நம்ம ஊர் தான், ரோடு மாதிரி இருக்குது. இந்த புதுசாக ட்ராக் வந்திருக்கு. ஆனால் எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திரும்பி மேலே போயிடுவோம். மேலே டக்குன்னு போக ஆரம்பிச்சிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திரும்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம விளாட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏற்கனவே வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இப்போ நம்ம சீக்கிரம் முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மெதுவாகவே போகலான்னு நினைக்கிறேன். வாங்க போவோம் மெதுவாக. ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே விழுந்துடக்கூடாதுன்னு.
கீழே விழுந்துட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய காசு கிடைக்காம போயிடும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இதுலேருந்து உயிர் பொழைச்சாலே நம்மளுக்கு காசு தந்துடுதேன்னாங்க. ஓகே, இப்போ நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதிகமாக போயிடுச்சு, கீழே விழாமல் இருக்கணும். கீழே வந்துட்டோம். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டோம். நமக்கு காசு தருவாங்களான்னு கேட்போம். சார், எனக்கு தர வேண்டிய காசு எங்க? ஃப்ராங்க்லின், நான் உங்களுக்கு அதுக்கு பதிலாக உங்கள் காரை நான் போலீஸ் ஸ்டேஷனில் தர சொல்லிட்டேன். ஓ அப்படியா, ரொம்ப நன்றி சார். ஓகே, இப்போ கிளம்பலாம். இங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திரும்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கே நம்ம காரை காணும்? ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம காரை தேடி பார்ப்போம். அதாவது ஃப்ராங்க்லின், உங்கள் கார் ரொம்ப பழசாக இருந்துச்சு, அதனால் நான் அதை தூரத்துக்கு போட்டு உங்களுக்கு ஒரு புது கார் எடுத்து வச்சுருக்கேன். புது காரா? எங்கே சார், எங்கே? அதுவும் உங்களோட ரைட் சைடு பாருங்க. அங்கே ஒரு புது கார் நிற்கி, அதுவும் சாதா காரில், லேம்போகினி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் நம்மளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை ஓட்டி நம்ம ஊர் ஃபுல்லாக சுற்ற போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வெளியே வந்துக்கிடுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நம்ம கிளம்பிடுவோம் டக்குன்னு. சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார் பழைய கார் நம்ம வாங்க நினச்சதுக்கு நம்மளுக்கு புது கார் கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கிடுவோம். ஓகே, பாய்.